2017ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1A அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அதாவது உதவி வன பாதுகாவலர் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடிச்சு சாதனை படைச்சிருக்காரு K.Velmaninirmala அவர்கள். தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் உதவி வன அலுவலராக பயிற்சி பெற்று வரும் வேல்மணி நிர்மலா அவர்கள் அதே மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாலுகாவில் உள்ள குப்பாயி வலசு கிராமத்தை சேர்ந்தவர். இவரோட பெற்றோர் இருவரும் விவசாயிகள். 10ஆம் வகுப்பு வரை கள்ளிமந்தயத்தில் உள்ள விவேகானந்தா பெண்கள் உயர்நிலைப் பள்ளியிலும், தனது 12ஆம் வகுப்பை தாராபுரத்தில் உள்ள விவேகம் மேல்நிலைப் பள்ளியிலும் பயின்றவர். தனது வேளாண்மை பட்டப்படிப்பை மதுரையில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் முடிச்சிருக்காங்க. இந்த பணியில் சேர்றதுக்கு முன்னாடி சில காலம் வேளாண் அலுவலராகவும் பணிபுரிஞ்சிருக்காங்க. தற்போது உதவி வன அலுவலரா பயிற்சி பெற்று வரக்கூடிய இவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கலாம். வணக்கம். முதல்ல உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வேல்மணி நிர்மலா. என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய குப்பாய்வலசு அப்படிங்கிற ஒரு கிராமம். என்னுடைய அம்மா அப்பா விவசாயிகள். நான் என்னோட ஸ்கூலிங்ஸை 10th வரைக்கும் விவேகானந்தா பெண்கள் உயர்நிலைப் பள்ளி கள்ளிமந்தயத்தில் முடித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய +1 +2 தாராபுரம் விவேகம் மேல்நிலைப் பள்ளியில் முடித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய கிராஜுவேஷன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் முடித்தேன். இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண குரூப் 1A எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி என்னோட அகாடமிக் ட்ரைனிங் 2 years கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ திண்டுக்கல் ஃபாரஸ்ட் டிவிஷனில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் இந்த குரூப் 1A தேர்வு எழுதலாம் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க? இந்த குரூப் 1A எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய காலேஜ் படிக்கும்போது முடிவு பண்ணேன். காலேஜ் டேஸில் காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி கிடைச்ச அவேர்னஸ், அந்த எக்ஸ்போஷர் ப்ளஸ் சீனியர்ஸோட கைடன்ஸ், இதெல்லாம் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ அப்போ காலேஜில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட ப்ரிப்ரேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார்படுத்திட்டு வந்தீங்க? இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதியிருக்கீங்களா? இந்த குரூப் 1A எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக என்னோடய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணல. என்னோடய ப்ரிப்ரேஷன் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் ஜேர்னியில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருந்தோம். அந்த டைமில் டிஎன்பிஎஸ்சியில் இந்த குரூப் 1A எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த சிலபஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனல்ஸ் அண்ட் மற்ற சிலபஸ் பேட்டர்ன்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனோட பேட்டர்னில் இருந்தது. ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த குரூப் 1A எக்ஸாமினேஷன் எழுத ஆரம்பித்தோம். வேறு ஏதாவது வேலை பார்த்தீங்களா, இல்லை போட்டித் தேர்வுக்கு மட்டும்தான் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஃபுல் டைம் எக்ஸாமினேஷனுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் இந்த எக்ஸாமினேஷன் குரூப் 1A எக்ஸாமினேஷன் ஒரு 2 years அந்த எக்ஸாமினேஷனோட ப்ராசஸ் நடந்துச்சு. ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ இது எல்லாமே. ஸோ அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருந்த டைமில் நான் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் எழுதி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி கொஞ்ச நாள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? அப்படி பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து தான் பயிற்சி பெற்றீங்க அப்படின்னா அப்படி சேரணும்னு எப்போ முடிவு பண்ணீங்க, ஏன்? இந்த குரூப் 1A எக்ஸாமினேஷனுக்காக நான் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு பயிற்சி நிறுவனத்துலேயும் சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கல. ஆனால் என்னோடய சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பேசிக்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் எழுதும்போது நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த குரூப் 1A எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இன்டர்வியூ ஸ்டேஜுக்காக மட்டும் நான் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். மற்றபடி இந்த குரூப் 1A எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இதோட 2ஆம் கட்ட தேர்வில் எழுத்து தேர்வு அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது டெஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதனால் பெருசாக அதிகமாக நம்ம பயிற்சி நிறுவனத்திலிருந்து எந்த ஒரு கைடன்ஸோ இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மாடல்ஸோ அந்த மாதிரி எதுவும் அவைலபிளாக இல்லை. ஸோ என்னோட அந்த செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் என்னோடய கிராஜுவேஷன் அக்ரிகல்ச்சர். ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷனோட சிலபஸை கேரி பண்ணுறதுக்கும் அந்த ப்ரிப்ரேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்தெந்த காலகட்டத்திலலாம் போட்டித் தேர்வின் தயாரிப்பை பயிற்சி நிறுவனத்தில் செஞ்சீங்க? அதாவது முதற் கட்டத்திலையா, 2வது கட்டத்திலா, இல்லை 3 கட்டத்துலேயுமேவா? அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து தான் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
நமக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷனோட சிலபஸ் பேட்டர்ன், அந்த எக்ஸாமினேஷனரோட டிமாண்ட், இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்களில் வந்து நமக்கு வந்து லேக் ஆகுது, இல்லை வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம சீக்கிரமாக கேட்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி எடுக்கிறது, நம்மளோட சீனியர்ஸோட கைடன்ஸை எடுத்துக்கிறது, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்மளோட கூட இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் எல்லாம் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருத்தர் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார் செய்து வெற்றி பெற முடியுமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியமா? செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கூட, அதாவது வீக் டேஸில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வீக்கெண்ட்ஸில் மார்னிங் டைம், ஈவினிங் டைம் அந்த மாதிரி கிடைக்கிற டைமில் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமோட டிமாண்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்து பெஸ்ட் வே. நம்ம வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். சாதாரணமாக எல்லா போட்டியாளர்களும் குரூப் 1 சிவில் சர்வீசஸ் இல்லைனா இந்திய வனப்பணி தேர்வுகளை தான் எழுதுவாங்க. நீங்கள் இந்த தேர்வை எப்படி தேர்ந்தெடுத்து எழுதுனீங்க? ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படிங்கிற டெசிஷன்ஸை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே எப்படி யோசிப்போம் அப்படின்னா குரூப் 1, டெப்டி கலெக்டர், இல்லை சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பற்றின அவேர்னஸ், இந்த மாதிரி ஃபீல்டு வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து விருப்பப்படுவாங்க. பட் இந்த குரூப் 1A எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அதாவது உதவி வன பாதுகாவலர் தேர்வு. இதை வந்து டிஎன்பிஎஸ்சி தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் வந்து நம்ம எழுதி கிளியர் பண்ணும்போது நம்ம வந்து எப்படி நம்ம குரூப் 1 எக்ஸாமினேஷன் எழுதி நம்ம ஒரு டெப்டி கலெக்டர், ஒரு டிஎஸ்பி ஆகிறோமோ அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அதாவது ஸ்டேட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமில் வந்து நம்ம எழுதும்போது எப்படி நம்ம ஒரு டெப்டி கலெக்டர், டிஎஸ்பிஸ் வந்து ஃபர்தராக அவங்களோட கரியர் ப்ரோக்ரெஷனில் ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகுறாங்களோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறவங்களும் ஃப்யூச்சரில் ப்ரமோஷன்ஸில் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸாக வந்து வருவோம். எப்படி வந்து பணியோட தன்மை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி எந்த மாதிரியான ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ப்ளஸ் இந்த ஃபீல்டில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம நேச்சரோட ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இந்த குரூப் 1A எக்ஸாமினேஷனை வந்து சூஸ் பண்ணேன். குரூப் 1 தேர்வு மற்றும் குரூப் 1A தேர்வு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த குரூப் 1 அண்ட் குரூப் 1 எக்ஸாமினேஷன் ரெண்டுமே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் எக்ஸாமினேஷனோட பேட்டர்னில் சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ குரூப் 1A எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்கான ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ குரூப் அந்த குவாலிஃபிகேஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரியராக செக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணோம். குரூப் 1 எக்ஸாமினேஷன் பண்ணும்போது பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 அண்ட் குரூப் 1A ரெண்டுமே வந்து ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ இது எல்லாமே இருக்கும். ஆனால் குரூப் 1Aல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸோடு சேர்த்து வாக்கிங் டெஸ்ட், அதாவது வாக்கிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. மேல் கேண்டிடேட்ஸ்க்கு தனியாக, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு தனியாக. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன்ஸையும் நம்ம கிளியர் பண்ணால் தான் நம்ம வந்து இன்டர்வியூக்கு வந்து அப்பியர் ஆக முடியும். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1 அண்ட் குரூப் 1A ரெண்டுமே வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது 200 கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்பாங்க. ஸோ சிலபஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் தான். அடுத்து நம்ம வந்து இரண்டாவது கட்ட தேர்வு, அதாவது முதன்மை தேர்வில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமினேஷனில், அதாவது டெப்டி கலெக்டர்ஸ் அண்ட் டிஎஸ்பி மற்றும் சில பதவிகளுக்காக கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேப்பருமே வந்து 250 மார்க்ஸ். ஆனால் இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 200 மார்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர், அது வந்து 100 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ், அதாவது ஆப்ஷனல் பேப்பர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா
இது வந்து வனத்துறை பணி, ஒரு ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதாவது பாட்னி, சுவாலஜி, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், இந்த மாதிரி ஒரு 20 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 20 சப்ஜெக்ட்ஸுமே வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம வந்து எனி 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ 2 சப்ஜெக்ட்ஸுமே ஒவ்வொரு பேப்பரும் நம்ம வந்து 300 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம எழுதுவோம். இது வந்து அதாவது 2ஆம் கட்ட தேர்வில் குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கும் குரூப் 1A எக்ஸாமினேஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம சிலபஸ் சேஞ்ச் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் குவாலிஃபையிங் பேப்பர் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து 2ஆம் கட்ட தேர்வோட அந்த பேட்டர்ன். அடுத்து வந்து நம்ம இன்டர்வியூ ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமினேஷனில் 100 மார்க்ஸ்க்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. குரூப் 1A எக்ஸாமினேஷனில் 120 மார்க்ஸ்க்கு வந்து இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இந்த குரூப் 1A எக்ஸாமினேஷனில் வாக்கிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாக்கிங் டெஸ்ட்டை மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து இன்டர்வியூ கால்ஃபர் வரும். ஸோ இதுதான் வந்து என்டையர் எக்ஸாமினேஷன் ப்ராசஸில் குரூப் 1 அண்ட் குரூப் 1A ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். தேர்வு தயாரிப்பு முறையில் இந்த 2 தேர்வுகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இப்போ வந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 வந்து அதிகமான வெயிட்டேஜ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கு இருக்கும் மெயின்ஸில். அதே மாதிரி குரூப் 1Aல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனல் பேப்பர்ஸ்க்கு வந்து அதிக வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஷனல் பேப்பரோட ஸ்கோர் அதுதான் வந்து நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டை வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிப்ரேஷனில் வந்து நம்ம அதிகமாக ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ப்ரிப்ரேஷனை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். என்னோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட இதில் வந்து சொல்லணும் அப்படின்னா என்னோட ஆப்ஷனல் பேப்பர்ஸ் பற்றி சொல்லணும். நான் வந்து ஆப்ஷனல் வந்து ஒரு ஆப்ஷனல் வந்து அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் எடுத்திருந்தேன், இன்னொரு ஆப்ஷனல் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன்லேயும் என்னோடய ஆப்ஷனல்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் ஆப்ஷனல் ப்ளஸ் என்னோடய கிராஜுவேஷனும் அக்ரிகல்ச்சராக இருந்ததுனால எனக்கு அக்ரிகல்ச்சரல் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷனில் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் பார்ட், ப்ரிலிமினரிலையும் சரி மெயின் பேப்பர்லேயும் சரி. ஸோ அதனால் எனக்கு இந்த 2 பேப்பரும் வந்து ஆப்ஷனல் ப்ரிப்ரேஷனில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் சிலபஸ் நேச்சர் பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த 2 சப்ஜெக்ட்ஸ்லேயுமே வந்து ரொம்ப எளிதாக ப்ளஸ் தமிழ்நாடு ரிலேட்டடான விஷயங்கள் அது எல்லாமே ரொம்ப இருக்கும். அதனால் இந்த 2 சப்ஜெக்ட்டுமே வந்து நான் என்னோடய ப்ரிப்ரேஷனில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த 2 சப்ஜெக்ட்ஸோட சிலபஸ்லேயும் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு சிலபஸ் வேர்டுக்கும் ஒவ்வொரு பேஜ் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து எனக்கு ரைட்டிங்கையும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ வந்து என்னோடய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி ரிலேட்டடான அந்த டிஎன்பிசிக்கான பேட்டர்னில் நான் வந்து கொஞ்சம் சில ஆன்சர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். டிஎன்பிசி எக்ஸாமுக்காகவே இப்போ ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னோடய பேப்பர்ஸ் கொடுத்து எவாலுவேட் பண்ணி எப்படி அந்த பேட்டர்ன் அந்த வே ஆஃப் ரைட்டிங்கை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சேனலைஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் அடுத்து என்னோடய மெயின்ஸ்க்கு அப்புறம் என்னோடய இன்டர்வியூ ப்ரிப்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இன்டர்வியூ ப்ரிப்ரேஷனுக்கு மோஸ்ட்லி டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய ப்ரீவியஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய கிராஜுவேஷன், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், அதோட ஃபாரஸ்ட்ரி ரிலேட்டடான என்விரான்மெண்டல் ரிலேட்டடான இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ சில 3-4 மார்க்ஸ் வந்து மார்க் இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. வருங்கால தலைமுறையினருக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு நம்மளோட கரியரை வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து முன்பின் ஆகலாம். சில பேர் வந்து ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து சில அட்டெம்ப்ட்ஸ் எடுக்கலாம், சில இயர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டியூரேஷன்ஸில் வரைக்கும் நம்ம வந்து பெர்சிவரன்ஸாக கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டில் நம்மளோட எய்மை அச்சீவ் பண்ணுற வரைக்கும்
அதில் கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களோட ஃபுல் எஃபோர்ட்ஸை போட்டுகிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னோட சஜஷன். யூ ஆல்வேஸ் எய்ம் சன், அட்லீஸ்ட் யூ வில் அச்சீவ் த ஸ்டார்ஸ். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே உங்களோட இலக்குகளை வந்து உயர்வாக வைங்க, அந்த நோக்கி வந்து உங்களோட பயணங்களை தினம் தினம் தொடர்ந்துக்கிட்டே இருங்க. அப்படி செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இலக்குகளையும் குறிக்கோள்களையும் விரைவில் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்கள் வேலையை சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.